சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து காவிரி ராசிமணல் அணை கட்டுமான பணியை திட்டமிடவும் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் காவிரி விவசாய சங்க குழுவினர் ஆதரவு கோரினர். காவிரி விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான PR பாண்டியன், தலைவர் P ஐயாக்கண்ணு மற்றும் நிர்வாகிகள் பலர் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி விவசாய சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், கர்நாடக அரசு தமிழகத்தை ஒழிக்க வேண்டும் என்ற வக்கீர புத்தி கொண்ட அரசியல் பார்வையோடு மேகதாது அணையை கட்ட முயற்சி மேற்கொள்வதாகவும், மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்தி ராசிமணல் பகுதியில் தமிழகத்திற்கு அணை கட்ட வேண்டும் என்றும் கூறினார். ராசிமணல் பகுதியில் அணை கட்ட வேண்டும் என்ற தங்களது கோரிக்கைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி துணையிருப்பதாக கூறியதாகவும் தெரிவித்தார். மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடிய உபரி நீரை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்கிற வக்ரபுத்தியோடு அரசியல் பார்வையோடு செயல்படுகிறது. எனவே மேகதாட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற ராசிமணலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய ராசிமணல் அணை கட்டுமான பணியை துவங்க வேண்டும். கடலிலே கடக்கின்ற தண்ணீரை நாங்கள் தடுத்து மேகதாட்டில் அணை கட்டுகிறோம், அந்த தண்ணீர் முழுமையும் தமிழ்நாட்டிற்கு தான் தரப்போகிறோம் என்று உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தை கர்நாடகம் மேற்கொண்டு நியாயப்படுத்த முயற்சிக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கப்படாதது, சர்வதேச மோட்டார் கூட்டமைப்பு அனுமதி வழங்காதது, பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் உயிரிழப்பு, ரேஸ்கார் விபத்து என பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசின் வாரிசு அமைச்சர் கார் பந்தயத்தை நடத்தி வருகிறார். சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவு திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அச்சாலையை பயன்படுத்த முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர். முதல் நாளாக பயிற்சி சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் தகுதி சுற்றுகள் நடத்தப்பட்டன. இதில் தகுதி சுற்றுக்கு அனுமதி இலவசம் என அறிவித்துவிட்டு கார் பந்தயத்தை பார்க்க வந்த மக்களை உள்ளே அனுமதிக்காமல் அவமதித்ததாக வேதனை தெரிவித்தனர். கார் பந்தயத்தால் எழுந்த அதிக ஒளியால் பல மக்கள் இன்னலுக்கு ஆளான நிலையில் யாருக்காக இந்த கார் பந்தயத்தை விடிய அரசின் அமைச்சர் நடத்துகிறார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எதுக்கு மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட வைக்கிறீங்க? ஒன்று ஓப்பன் டிக்கெட் ஃபேர் கொடுக்க வாங்கினா நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு போகிறோம். இலவசம் சொல்லிட்டு எதுக்கு நாங்கள் உதரம் உள்ளே வர போகிறோம்? நாங்கள் உதரம் வந்து நிற்க போகிறோம். இங்கே நிற்கிற போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டோம், அவங்க உள்ளே விட மாட்டாங்க. இதை என்ன செய்யணும்?